இப்படி எடுத்து ஸ்க்ரால் பண்றதை ஸ்டாப் பண்றது ஏன் கஷ்டமா இருக்குன்னு சொல்லவா? இந்த ஸ்க்ராலிங் சைக்கிள்ல இருந்தே வெளில போக கூடாதுங்கிறத குறிக்கோளா வச்சுக்கிட்டு கிரியேட்டர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாக்குற ரீல்ஸுக்கு பின்னாடி எக்ஸாக்டா என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஏன் நம்மளால வெளில போக முடியலங்கிறதும் தெரிஞ்சிடும். எஸ்கேப் ஆகணுமா வேணாமா? அப்ப ஃபுல் வீடியோ பார்த்து தானே ஆகணும். ஐ எம் காசிகாரன். யோ வாட்சிங் காசிஸ் கார்னர். இப்போ மேட்டர் என்னன்னு சொல்றேன். ஆவரேஜா ஒரு ரீல் வந்து 15 செகண்ட்ஸ்னு வச்சுப்போம். அதோட ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸோட பேரு ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி 12 செகண்ட்ஸ் போடுற எஃபர்ட்டை விட ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல தான் நிறைய எஃபர்ட் போடுவாங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல ஆடியன்ஸ் அட்டென்ஷனை கிராப் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதோட டேக்அவே என்ன? ரீல்ஸ் பாக்குறவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை கேப்சர் பண்றதுக்கு 3 செகண்ட் தான் டைம் இருக்கு. 3 செகண்ட் தான் பொறுமை இருக்கு. இல்லைன்னா அடுத்தது தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏகப்பட்டது ஏதோ தப்பா இருக்கே. நம்ம பாக்குறோம், ரீல் பாக்குறோம், சந்தோஷமாவும் இல்லை, ஆனா வெளில போக முடியல. ரீல் பாக்குறோம், ஆனா பார்த்த ரீலே பாக்குற மாதிரி இருக்கு, டெய்லி பார்த்ததே பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா நிறுத்த முடியல. ஏதோ தப்பா இருக்கு, ஆனா அதுதான் எனக்கு வேணும். அப்படிதானே இருக்கு. என்ன ஜென்னுவினா சந்தோஷமா இருக்குமா ஸ்க்ரால் பண்ணும்போது? நோ. ரீல்ஸ் பார்த்த டைம்லலாம் எனக்கும் இந்த கேள்வியெல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. இப்போ ரீல்ஸ் பார்க்கறதுல இருந்து ரீல்ஸ் கிரியேட் பண்ற ஆள் ஆயிட்டனா இப்போதான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் என் போன வீடியோக்கு வியூஸ் போச்சு. அதை தவிர வேற எந்த பண்ணியும் வியூஸே போல. அதனால வேற வழி இல்லை. கிரியேட்டர்ஸும் ட்ராப்பு, பார்க்குறவங்களும் ட்ராப்பு, எல்லாரும் ட்ராப்பு. கடைசியில் சோசியல் மீடியாவில் எல்லாருமே ட்ராப்பு தான். டமால்னு தாண்டி ஃப்ரேமுக்குள்ள வருது. நயன்தாரோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்னன்னு தெரியுமா? அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நம்ம போறோம் அப்படின்னு நம்மளை ஏமாத்துறது. சில பேர் இவ்வளவு பேசிக்கா பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்க இன்செக்யூரிட்டி ட்ரிகர் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் பண்ணுவாங்க. முடி குட்டுதா? ஆமா கொட்டுது, இருங்க பாக்குறேன், வேற வழி இல்ல, பார்த்துதான் ஆகணும். பயமுறுத்திட்டீங்களே, பார்த்துதான் ஆகணும். தொப்பு இருக்கும்போது ஒரு பொண்ணு கூட பார்க்கலையா? சரிடா பாக்குறேன்டா, வீடியோவை பார்த்து தொலைறேன்டா, சொல்லுங்கடா. என்னத்தையோ சொல்ல போறீங்க. இதுக்கப்புறம் சொல்றது எல்லாம் யூஸ்லெஸ்ஸா தான் இருக்க போகுது. பெருசா இன்ஃபர்மேஷன் புதுசாலாம் எதுவும் போட போறது கிடையாது. போட்டதே தான் ரீசைக்கிள் பண்ண போறீங்க. இந்த கர்மத்தை வேற பார்த்தாகணும். ஏன்னா என் இன்செக்யூரிட்டியை ட்ரிகர் பண்ணிட்டாங்களே. ஒருவேளை 99.99% சொல்ல மாட்டாங்க எதுவும் எக்ஸ்ட்ராவா. மீதி 0.01%ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசா சொல்லிடுவாங்கிற ஹோப்ல தான் பார்த்துட்டு, ஹோப் எப்பவுமே டிசப்பாயிண்ட் தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சே பார்ப்போம். பார்த்தீங்களா, அதுவும் ஒரு லாக் தான். இல்லைனா இந்த 5 டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க தொப்பையெல்லாம் குறைஞ்சு நீங்க ஒரு சிக் மேக்னெட் ஆயிருவீங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு டெல்யூஷனை புகுத்தி விட்டுருவாங்க. எப்படியும் ஒன்று புகுத்துறது தான் பிளான். எந்த குரூப்புக்கு எந்த இன்செக்யூரிட்டி இருக்குங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று எல்லாரும் டேட்டா வச்சிருப்பாங்க. டேட்டா இல்லையா, ஒரு வீடியோவை போய் பார்த்தாலே எவனாவது ஒரு தொப்பை வீடியோ இல்லை, எவனாவது தொப்பையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லேயே தெரிஞ்சிடும் யாரெல்லாம் இன்செக்யூராக இருக்காங்கன்ட்டு. கடைசியில் உங்களோட வீக்னஸாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்றை வச்சு அந்த ஃபஸ்ட்டு 3 செகண்ட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் உட்கார வச்சுறதா பிளான். மற்றபடி பெருசாலாம் கற்றுக்க போகிறதெல்லாம் எதுவும் கிடையாது தலைவா. ஜாலியாக இருக்கா பார்க்கறதுக்கு, ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். ரீல்ஸ்னால் அவ்வளோதான். ஜாலியாக கூட இப்போல்லாம் இருக்கிறது இல்லை. ஒரு மாதிரி மண்டேனா போய்கிட்டே இருக்குது. நம்மளும் அது கூட சேர்ந்து போய்கிட்டே இருக்கும். அது எப்படியோ நம்ம டையை பிடிச்சி நீ போ நீ வா அப்படின்னு இழுக்கிற மாதிரி இருக்கு. கிரியேட்டர் மட்டுமா ஆல்ரெடி கபகபன்னு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு இன்னும் புகஞ்சுக்கிட்டு எரிய வேணாமா? எடிட்டர் என்ன பண்ணுவான், இருக்கிற 3 செகண்டை என்ன கரும எஃபெக்ட் எல்லாம் போட முடியுமோ எல்லா எஃபெக்டையும் போட்டு சாத்துவான். சாத்தினதுக்கு அப்புறம் மேலே ஏதாவது ஓட விடுவான், இங்க ஏதாவது ஓட விடுவான், சைட்ல ஏதாவது ஓட விடுவான். நம்ம வீடியோவை கவனிக்கலனா கூட இந்த பக்கத்துல ஓடுறதெல்லாம் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி அந்த வீடியோல இருக்க வச்சிரும். அதுவும் அவ்வளோ காம்ப்ளிகேட்லாம் பண்ண தேவையில்ல. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் போட்டாலே ஸ்டாப் அப்படின்னு பாடி ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணி ஸ்டாப் ஆயிரும். அந்த ஜூம் இன் எஃபெக்ட்டுக்கு அடிமையாகி அடுத்து 15 செகண்ட்ஸ் பார்க்கறதாயிடும். அவ்வளோ சிம்பிளா நம்ம அட்டென்ஷன் எல்லாம் கேப்சர் பண்றாங்க தெரியுமா, டெக்னிக் யூஸ் பண்ணி. அதையும் ஏமாறுறோம்டா நம்மலாம். எனக்கெல்லாம் அப்படியே மேலே பார்த்து துப்பிக்கலாம் போல இருக்கு, அப்படியே ஏமாலியே துப்பிக்கலாம் அப்படின்னு. Men used to go to wars, now we are slaves to the zoom in effect. கேட்கவே கேவலமா இருக்கு எனக்குலாம். வேல்யூ ஆட் பண்றோம்ட்டு காலையில இடியாப்போ அப்படின்னு கூவுற மாதிரி கூவுறாங்களாம். 40 செகண்ட் ஒரு நாளைக்கு பார்த்தா மிஞ்சி போனா ஒரு கான்செப்டை பத்தி தெரிஞ்சிருமா? அதுலயே பாதி ஹுக்கில் போயிடும், அதுலயே பாதி எஃபெக்ட்ல போயிடும், அதுலயே பாதி கதையில போயிடும், அதுலயே பாதி தனுஷ்ல போயிடும், பாதி சிவகார்த்திகேயன்ல போயிடும். நான் ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் டெய்லி 3 மணி நேரம் படிச்சாலே ஜஸ்ட் பாஸ் தாண்டா ஆவேன். அது கூட இப்ப எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. 30 செகண்ட் ரீல்ல பார்த்தா எப்படிடா ஞாபகம் இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ரீல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. கொஞ்சம் வேணா தெரிஞ்சுக்கலாம், லைட்டா தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப துளி ஊண்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த துளி ஊண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு
ஒரு வருஷம் ரீல்ஸ் பாட்டு கத்துக்கிறீங்களே, ஒரே நாள் ஒரே புக்கை படிச்சு எல்லாமே கத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேட்டிவ் ரீல்ஸே பார்க்க தேவை கிடையாதுடா. ஒரு புக்கு ஒரு நாள் படிச்சீங்கன்னா 1 year ஆஃப் ரீல்ஸ் பார்க்கறது சேவ் ஆகும். 2020 நினைக்கிறேன், 2020 21 அப்போ பேச ஆரம்பிச்சானுங்க இந்த ஃபிட்னஸ் கம்யூனிட்டி எல்லாம் கிரியேட்டின் பத்தி. இப்போ வரைக்கும் அந்த கிரியேட்டின் தான் போகுது. ப்ரோ நான் ஒரு நாளைக்கு 3 grams எடுக்கலாமா 5 grams எடுக்கலாமா? அது பின்னாடியே போட்டிருக்கடா, அதை வச்சு எடுக்கலாம்டா. கிரியேட்டினை பத்தி ப்ரொமோட் பண்ணும் போதெல்லாம் கிரியேட்டின் டவுட் கேட்பீங்களா, அவனும் அந்த டவுட் கேட்கறாங்க. இதுக்குதான் வியூஸ் போகுதுன்னு இதையே தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கான். புதுசாலாம் எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்லை தலைவா. சில கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ராப்பரா அந்த 1 minute ப்ராப்பரா பேக்கேஜ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ் வராது, அவங்கெல்லாம் கம்மி ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட கன்சியூம் பண்ணா சரி ஓரளவுக்கு அது கூட ஓகே தான் வச்சுப்போமே. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய படிக்கிறோம்ல, அதெல்லாம் இந்த சப்ஹெட்டிங்ஸ் மாதிரி. எக்ஸாமுக்கு முன்னாடி சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் போவோம் பார்த்தீங்களா, எதுவாக இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம்டா அப்படின்ட்டு. தெரிந்த ப்ரொஃபஸராக இருந்தால் நம்மள ஃபெயில் பண்ணி விட்டுருவான். I am Dr. Vishwanath, the dean of this institution. Please sit down. தெரியாத ப்ரொஃபஸராக இருந்தால் நம்ம பாஸ் ஆயிடுவோம். I am Kutha Perumal, MA PhD FRCS London. சப்ஹெட்டிங் மட்டும் படிச்சுட்டு போற கேங் எல்லாம் எத்தனை அரியர் வச்சிருப்பீங்க தெரிந்த ப்ரொஃபசர் கிட்ட? நான் வச்சேன் 2. அந்த மாதிரி வாழ்க்கையில அரியர் வைக்கிற மாதிரி வந்துரும். ரீல்ஸ் பார்த்து கத்துக்கிட்டா ஆவரேஜா 33% கான்டென்ட் இருக்கலாம், 33% மிஸ் இன்ஃபர்மேஷன், 33% கிளிக் பைட். இப்படிதான் இருக்கும் உங்க டைம் லைன். இதுல வந்து நீங்க கிளிக் பைட் கன்சியூம் பண்றீங்களா, மிஸ் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்றீங்களா, இல்லைன்னா ஆக்சுவல் கான்டென்ட் கன்சியூம் பண்றீங்களாங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரீல்ஸ்ல மட்டுமே நம்ம நாலேஜ் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தா, நீங்க புக்ல ரிசர்ச் பேப்பர்ல இருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் குவாலிட்டி 500 டைம்ஸ் இருக்கும். நோ பிரெய்னரா இல்ல எது நம்ம டிசைட் பண்ணுவோங்கிறது. ஆனா அதை டிசைட் பண்ண முடியல, ஏன்னா பிசிக்கலி கஷ்டமா இருக்கு. நம்ம இங்க லாக் ஆயிட்டோம். ஒரு ரீல்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியாதவங்க கூட மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்காண்டா. முதல்ல ரீல்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இதெல்லாம் பேசுங்க. ஒரு 10 வருஷம் பின்னாடி போங்க. அந்த 10 வருஷம் முன்னாடி உங்களோட 10 வருஷம் பெரிய ஆளா இருந்திருப்பான். இப்போ நீங்க 25னா 10 வருஷம் முன்னாடி ஒரு 25 இருந்திருப்பான், நீங்க 15 இருந்திருப்பீங்கல்ல. அவங்க எல்லாம் ஈஸியா பண்ண வேலையெல்லாம் நம்ம பயங்கர கஷ்டப்பட்டு பண்றோம்ல. இதெல்லாம் ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது பண்ண முடியாதனால தானே இந்த பெருசுங்கெல்லாம் நம்மள சோம்பேறிங்கிறாங்க. எப்ப பாரு ஐபேடே நோண்டிக்கிட்டு ஓடி ஆடி விளையாடுறா, உடம்பு தேரும். I take my vitamins, man. வேற என்ன பண்றது, அப்படி ஆயிருச்சு உலகம். என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷன் கன்சியூம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த விஷயத்தை நம்மளால பண்ண முடியாது. ஆக்சுவலி டூயிங் த திங் இஸ் த மேட்டர், பட் தட் மேட்டரை வி கான் டூ. We are stuck in here. டோபமீனுங்கிறதெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டோபமீன்ல வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ரிவார்டு கிடைக்க டோபமீன் கிடைச்சு பழகிட்டீங்களா? அந்த ஹுக்கெல்லாம் பார்த்து பழகி டப்புன்னு ஸ்டிமுலேட் ஆகி என்னென்னமோ நடந்து பிரெயின் அதெல்லாம் பார்த்து பழகினதுனால நீங்க வந்து ஏதாவது ஆக்சுவலா பே பண்ணீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் ரிவார்டு. டக்குன்னு உங்களுக்கு ரிவார்டு கிடைக்காது. முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பரா ஃபீல் ஆகும். ஆனா முடிக்கிற வரைக்கும் போறதுக்கே நம்ம கெப்பாசிட்டி இல்லை, ஏன்னா ஷார்ட் டேர்ம் ரிவார்டுக்கே பழகியாச்சு. இப்போ வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி எல்லாம் வீடியோ அப்படியே போயிட்டே இருக்கும். இப்பெல்லாம் வீடியோ ஸ்டிமுலேஷனை விட அதிகமா ஆடியோ ஸ்டிமுலேஷன். என்னென்னமோ நடந்து உங்களுக்கு சீப் டோபமீன்லாம் அப்படியே இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றாடா. நீ வாயா உட்காரு. அந்த சீப் டோபமீன் தான் நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டு அந்த சீப் டோபமீன்ல மாட்டிக்கிட்டோம். இப்போ 3 மாசம் போய் 5 கிலோ குறைச்சா அது ஒரு மாதிரி, 3 மாசம் முடிஞ்சா வரும் 5 தான் குறையுமா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 20-30 ஒரேடியா குறையிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். வரும் 5 கிலோ தான் குறையுமாங்கிறதே ஒரு டேர்ன் ஆஃப் ஆகி அந்த லாங் டேர்ம் ரிவார்டுக்கே போகாம இந்த ஒரு நாளைக்கு 1 கிலோ குறையுங்கிறது கிட்ட நம்ம போயிடுவோம். இதுக்கு மேல பார்த்து துப்பிக்கலாம், தப்பே இல்லை. சரி சந்தோஷமா நிம்மதியா இதுல இருந்து எஸ்கேப் போய் பாட்டு கேட்கலான்னு பார்த்தா பாட்டையும் ரீல்ஸுக்கு போட்டு வச்சிருக்கானுங்களா. ப்ளீஸ் லெட் மீ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். உலகமே இப்படி மாறதான் போகுது. எஸ்கேப் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா வேற வழி இல்லை. எஸ்கேப் ஆனதான் கொஞ்சம் மூளை நல்லா இருக்கும். இப்பெல்லாம் சுத்தம் குழந்தைங்க சாப்பிட்டாவணுங்கிறதுக்காக கையில போனை கொடுத்துறது. அப்போல இருந்தே ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருந்தா இப்பெல்லாம் மூளை என்னத்துக்கு ஆகுது? இந்த மெய்யழகன் படம் நிறைய பேருக்கு சம போர் அடிக்குது, காட்டு முக்கை அப்படியெல்லாம் இருந்துச்சுல. அதுக்கு வந்து சில பேர் உங்க அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சதுனால தான்டா அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னவங்களெல்லாம் போட்டு அடிச்சாங்கல்ல. ஆக்சுவலா அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சது தான் காரணம். அது உண்மைதான். சில பேருக்கு ஆக்சுவலா போர் அடிச்சுக்கலாம் படமே. நிறைய பேருக்கு பார்க்கவே முடியாது. இந்த 3 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணாததுக்கு காரணம் அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சது தான். ஏன்னா படத்துல வந்து சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்டடா இருக்கும், மியூசிக் எக்ஸ்டெண்டடா இருக்கும், ஹை பாயிண்ட்லாம் கம்மி. அந்த இமோஷன் புரிஞ்சாதான் அந்த ஹை பாயிண்ட் தெரியுற மாதிரி இருக்கும். அதனால சில பேருக்கு மட்டும் அந்த ஹை பாயிண்ட்லாம் ஒர்க் ஆகுது. இந்த ஹை பாயிண்ட் ஒர்க் ஆகாதவங்களுக்கு விஷுவல் ஹை பாயிண்டோ ஆடியோ ஹை பாயிண்டோ ஏதாவது தேவைப்பட்டிருக்கும். அது படம் ஃபுல்லா கிடைக்கவே இல்லாதனால காட்டு மொக்கையா இருந்துச்சு நிறைய பேருக்கு. அந்த இமோஷனே புரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் வந்து ஜென்ரலா ஹியூமனிட்டி குறைஞ்சிருச்சு. ஒண்ணு எம்பத்தைஸ் பண்ற எபிலிட்டியும் குறைஞ்சிருச்சு. இன்னொன்னு இதெல்லாம் குறைய அதை ரிலேட் பண்ணிக்கவும் கஷ்டமா இருக்கு, அதை எம்பத்தைஸ் பண்ணிக்கவும் கஷ்டமா இருக்கு.
சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் சண்டே தவறாம எபிசோட் வந்துடும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அது சொல்லும் போது அடுத்த சண்டே நம்ம பார்த்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம்ல. மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை உங்க வாழ்க்கையில். ஆனால் மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எதுக்கு வருதுன்னு தெரியாது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் இப்பயும் பண்ண போறீங்க. பண்ணிருங்க, தப்பு இல்லை. அதுக்கு பேர் தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட். இந்த கங்குவா படம் ப்ரொமோஷன்லாம் அதான் ட்ரை பண்ணாங்க. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க போய் பார்க்கலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸே பண்ண முடியாது. சரி, மொக்கையா இருந்தாலும் அவங்கலாம் மீம்ஸ் போடுவாங்க, அவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்மலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் வீக்கே அப்படிங்கிற ஒரு பயம் வருதுல்ல. அதனாலே ஃபர்ஸ்ட் வீக்கு போய் பார்த்துருவோம். டேய் கங்குவா பத்தியா, என் தலைவன் ஃப்ளைட்லலாம் ஃபுட்பால் அடிக்கிறான்டா. அவங்களுக்கு ஓப்பனிங் நிறைய வேணுங்கிறதுக்காக நம்மள பயங்கரமா கிளப்பி விட்டு ஒரு ஹைப் ஏத்தி, மாப்பிள்ள லாஸ்ட் 10 minutes கங்குவால செம்ம சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லவா. அதாவது நம்ம படம் ஆக்சுவலாக முக்கியம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலையான்னு தெரியல. ஆனால் அவங்க ஓப்பனிங்காக நம்மளோட ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் யூஸ் பண்ணிட்டு ஓப்பனிங் எல்லாம் ஃபில் பண்ண வச்சாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, யாருமே போல. இப்போ ட்விட்டர், இன்ஸ்டாகிராமே நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுலேருந்து வெளியே வர முடியலன்னா அது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான் இன்னொரு மேஜர் ரீசன். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்களே, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இதில் பார்த்தா தானே தெரியுது. நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அவங்க தச்சிலே இருந்துக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமேங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னொருத்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதுக்கு தான் நமக்கு ஆர்வம் அதிகம். அதை வச்சு கதை பேசணும்ல, அதை வச்சு பொருளி பேசணும்ல, அப்போ தானே ஜாலியாக இருக்கும். இந்த காரணத்தினாலும் நம்மளால சோஷியல் மீடியாவிலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியல. ஒரு அம்முட்டு கதை தெரியலனா ஏன் பதட்டமாக இருக்குது தெரில, ஆனால் பதட்டமாக இருக்குதான். ஃபிசிக்கலி, எமோஷனலி, சைக்காலஜிக்கலி லாக் பண்ணியாச்சு நம்மள. இந்த சிஸ்டம் வந்து அழிய போகிறது கிடையாது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையே உருவாக போகுது, இப்படிதான் நம்ம வேர்ல்டும் மாறப்போகுது. அவ்வளோலாம் எஃபர்ட் போட தேவையில்ல. போனோட ஸ்கிரீன் டைமை குறைச்சாலே முடிஞ்சிருச்சு பாதி பிரச்சனை. அவ்வளோதான் நம்மளோட பிரச்சனையே. நீங்க வேணா சோஷியல் மீடியா யூஸ் பண்றது குறைச்சு பாருங்க. இந்த காலை தூக்கி கீழே பொம்மை துப்பாக்கி சுட்டா கூட சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கலாம் தலைவரே. வரட்டா டவுசர்